வணக்கம். இது 8 திக்கும் என்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு இடைக்கால தடை விதிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு. 2 வாரங்களில் பதிலளிக்க இபிஎஸ்க்கு நோட்டீஸ். பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் காரணமாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்க இயலாத சூழல். ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் நீதிமன்றத்தில் வாதம். ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவின் படுதோல்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் காட்டம். பீகார் மாநிலத்தவர்கள் தாக்கப்பட்டதாக வெளியான வீடியோக்கள் உண்மை இல்லை என டிஜிபி சைலேந்திரபாபு விளக்கம். வதந்தியை பரப்ப வேண்டாம் என அறிவுறுத்தல். தமிழகத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் விளக்கம். தமிழ்நாட்டின் அடுத்த தலைமை தகவல் ஆணையர் யார்? தலைமைச் செயலாளர் இறையன்பு ஓய்வு பெற்ற சிபிசிஐடி டிஜிபி ஷகீல் அக்தர் விண்ணப்பித்திருப்பதாக தகவல். விவசாயிகளுக்கு மானியத்துடன் உரம் வழங்க சாதி விவரங்களை மத்திய அரசு கேட்பதற்கு கண்டனம். ஜாதியை கேட்கும் பிரிவை மென்பொருளில் இருந்து நீக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அதிமுகவிடம் பேரம் பேசவே முதலமைச்சர் ஸ்டாலினை அன்புமணி சந்தித்ததாக திருமாவளவன் கருத்து. திமுகவுடனான கூட்டணி உறுதியாகவிருப்பதாக பேட்டி. ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு எந்தெந்த இடங்களில் அனுமதியை வழங்க முடியும்? சீலிடப்பட்ட கவரில் விவரங்களை தாக்கல் செய்ய தமிழக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. கர்நாடகாவில் பாரதிய ஜனதா எம்எல்ஏவின் வீட்டில் நடந்த சோதனையில் கட்டுக்கட்டாக 8 கோடி ரூபாய் பறிமுதல். எம்எல்ஏவை கைது செய்ய லோக் ஆயுக்தா போலீசார் தீவிரம். சென்னையில் வீட்டில் ஏசி வைத்து முதல் தர கஞ்சா செடிகளை வளர்த்த கல்லூரி மாணவர்கள் 4 பேரை கைது செய்து காவல்துறை விசாரணை. மாதாந்திர அட்டையை பயன்படுத்தி பால் வாங்க இனி ஆதார் கட்டாயம். ஆவின் நிறுவனம் அதிரடி அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலை அரங்கில் போலி டாக்டர் பட்டம் வழங்கிய புகார். 7 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ஒருங்கிணைப்பாளர் ஹரீஷ் தலைமறைவு. தூத்துக்குடியில் போதிய மீன்கள் கிடைக்காததால் கடலுக்கு செல்லாத மீனவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை.